அது போக ஒரு க்ளீன் ஏரோட ஒரு ஹைஜீனிக்காக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிட்டி அப்படின்னு நம்ம 100% கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா, திருப்பாச்சூர் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம். நீங்கள் அது இன்டீரியராக வாங்கி போடலாமா, இல்லை முன்னாடியே வாங்கி போடலாமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரி, எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 20 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக யோசிக்காமல் திருப்பாச்சூரை 100% நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மல்டிபிளாக மாறணும் அப்படின்னா இது ஒரு ரைட் பிளேஸ் தான். நீங்கள் தங்கத்தில் முதலீடு போடலாம், ஆனால் திடீர்னு தங்கம் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வெள்ளியில் போட்டதை ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் லேண்டில் போட்டது எங்கேயாவது ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியுதா? ஏன்னா ஒரு அக்யூரேசி ரேஷியோ பார்க்கும்போது 15 இயர்ஸ்ன்னு நீங்கள் லேண்டில் எந்த ஒரு ரிவர்சல் ரேட்டும் இல்லை. சரி, நான் போட்டேன் எனக்கு ஏறவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்கி போடும்போதே பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வருது, என்ன டிமாண்ட் இருக்குது அந்த இடத்துல, அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம அந்த டிமாண்ட் அனலைஸ் பண்ணாமல், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எங்கிட்ட பட்ஜெட் இருந்தது அந்த டைமில் அப்படின்னு வாங்கி போடாமல், வாங்குகிற இடம் சரியானதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதா, இல்லை சென்னை லிமிட்டுக்குள்ளேன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்ட் இருக்குதா, இல்லை நான் பில்டிங் நான் பார்க்க போகிறேன்னா ரெரா அப்ரூவ்ட் இருக்குதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒருக்கா செக் பண்ண வேண்டியது யாரோட கடமைன்னா விற்கிறவங்களோட கடமை இல்லை.